2024ஆம் ஆண்டு தொடங்கினதுல இருந்து 4வது முறையா தமிழகம் வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. 20 ஆண்டுகளா கனவு திட்டமாக இருந்த ஈநுழைய அவர் கல்பாக்கத்துல தொடங்கி வச்சிருக்காரு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்காம புறக்கணிச்சிருக்காரு. ஈநுழைகள் மக்களுக்கு ஆபத்தான திட்டம், அதனாலதான் அதை திறந்து வைக்கிற நிகழ்ச்சியில முதல்வர் ஸ்டாலின் கலந்துக்கலன்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. ஈநுழைனா என்ன? திடீர்னு அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? அணு உலைக்கும் ஈநுழைக்கும் என்ன வித்தியாசம்? இதனால பயன் அதிகமா பாதிப்பு அதிகமா? இந்தியால அணு ஆற்றலை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான தரமான யுரேனியத்துடைய இருப்பு ரொம்பவே குறைவு. நிலைமை இப்படி இருக்கதால நீண்ட காலத்துக்கு சாதாரண அணு உலைகளை நம்பி இருக்க முடியாது. சீக்கிரமா இந்தியால ஈநுழைகளை கட்டணும்னு 1950களிலேயே கனவு கண்டாரு ஹோமி பாபா. PFBR, அதாவது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். இததான் தமிழ்ல மாதிரி ஈநுழைன்னு சொல்றோம். இந்த ஈநுழைகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு மூலப்பொருளை கொடுத்தா அது அதை விட அதிக அளவு பிளவுபடத்தக்க அணுக்களை உருவாக்கும். அதாவது கொஞ்சமா யுரேனியத்தை கொட்டுனா அதை விட அதிகமான புளுட்டோனியத்தை உருவாக்கும். இதனாலதான் இந்தியாவுக்கு இந்த ஈநுழைகள் அதிக பயன் கொடுக்கும்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. ஆனா இந்த ஈநுழைக்கும் கொஞ்சமாவது யுரேனியம் வேணுமே. இங்கதான் தோரியம் வருது. இந்தியால தோரியம் அதிகம். இந்த அணுக்களை ஈநுழைக்குள்ள செலுத்தி நியூட்ரான்களோட மோத விட்டு அணுக்கரு தொடர்வினைகளை ஏற்படுத்த சக்தி கொண்ட யுரேனியமா மாத்த முடியும். இதுதான் பிரீடிங்னு சொல்றோம். குறைவான ஆற்றல்ல அதிகமான மின்சாரத்தை உருவாக்க முடியுங்கிறதாலதான் இந்த திட்டத்தை கல்பாக்கத்துல தொடங்க முடிவு செஞ்சது இந்திய அரசு. 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அளவுக்கு ஒரு ஈநுழைய கட்ட 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி அடிக்கல் நாட்டினாரு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங். ஆரம்பத்துல 2010ஆம் ஆண்டுலாம் இந்த கட்டுமான பணிகள் முடிஞ்சு 2011ல செயல்பாட்டுக்கே வந்துடும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா பல காரணங்களால கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போன இந்த திட்டம் 20 ஆண்டுகள் கழிச்சு இப்போதான் முடிவுக்கு வந்திருக்கு. அடிக்கல் நாட்டினதுக்கு பின்னாடி 2 மாதங்கள்ல இந்தியாவை உலுக்கின சுனாமி, 2010ல புகுஷிமா அணு உலையில ஏற்பட்ட விபத்து, ஏகப்பட்ட ரெகுலேட்டரி கன்சர்ன்ஸ் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால இந்த தாமதம் ஏற்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல 3452 கோடி ரூபாயில பிளான் செய்யப்பட்ட இந்த திட்டம் இப்போது 7000 கோடியை தாண்டி இருக்கு. இந்த திட்டத்துக்கு எதிராக வைகோ, சீமான் பல அரசியல் தலைவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஈநுழை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை வயலேட் பண்றது. அதாவது இயற்பியல் வேதியியலை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்குள்ள என்ன பிசிக்கல் கெமிக்கல் சேஞ்ச் நடந்தாலும் சப்ஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா இந்த ஈநுழை இந்த பேசிக் ரூலையை மீறி ஃபீட் செய்யற ஃபியூயலுக்கு மேல ஃபிசைல் மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மட்டும் இல்லாம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி கொண்ட இந்த திட்டத்துல பொருள் சுமையும் அதிகம். இதனாலேயே உலக நாடுகள் ஈநுழையை திறக்க ஈடுபாடு காட்டல. பிரான்ஸ்ல செயல்பட்டு வந்த சூப்பர் பீனிக்ஸ் ஈநுழை சுற்றுச்சூழல் பாதுகாப்பின்மையால மூடப்பட்டுச்சு. ஜப்பான்ல உள்ள மாஞ்சு ஈநுழையில குளிர்விப்பானாக பயன்படும் திரவ சோடியம் கசிஞ்சு தீ விபத்து ஏற்பட்டதால அந்த ஈநுழையே மூடப்பட்டுருச்சு. இதே திரவ சோடியம் தான் கல்பாக்கம் ஈநுழையிலையும் பயன்படுத்தப்படுது. இதனால இங்க ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா அதோட தாக்கம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும்னு அஞ்சப்படுது. ஏற்கனவே கல்பாக்கத்திலையும் கூடங்குளத்திலையும் இருக்க அணு உலைகளிலேயே அடிக்கடி பிரச்சனைகள் நடக்கிறதா செய்திகள் வர நிலைமையில இந்த ஈநுழைகள் வேறையானு மக்கள் அச்சப்படுறாங்க. இந்த மக்களோட அச்சக்குரலை தான் அரசியல்வாதிகள் எதிர்ப்பு குரலா எதிரொலிக்கிறாங்க.